வீட்டில் எல்லோருக்கும் ஒரே உணவாக இருக்கட்டும். எல்லா சுகர் பேஷண்ட்டுக்குன்னு தனியாக ஒதுக்காதீங்க. எந்த உணவு டயபெட்டிக்கு நல்லதோ அது எல்லோருக்குமானது, அது மிகச்சிறப்பானது. அப்படியான உணவை நம்ம மதிய உணவு இது மாதிரி எடுத்துக்கணும். சோறு குறைவாக தான் இருக்கணும். காய்கறிகள், கீரை, பழங்கள் நிறைய எடுத்துக்கணும். கீரையெல்லாம் ஒவ்வொரு கீரைக்கு பின்னாடி அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது. 20 நாள் 30 நாள் கீரையில் அத்தனை கனிம சத்துக்கள், அத்தனை தானிய சத்துக்கள் இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கொள்வோம். இரவு உணவு மிக 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 குறைவாக இருக்கணும். இரவு உணவு அளவு ரொம்ப குறைவாக இருக்கணும். ஒரு அரை வயிறுக்கு சாப்பிட்டா போதும் இரவு. ஆனால் 6:30 மணி 7 மணிக்கு சாப்பிட்றோம். சார் அப்புறம் பசிக்குமே, 8 9 வரைக்கும் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா 9 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன்னா இரவில் பசிக்குதுன்னா ஒரு கொய்யாப்பழமோ ஒரு ஆப்பிளோ எடுத்துக்கொள்ளலாம். ஸோ காலை உணவு புரதம் நிறைய இருக்கணும். மதிய உணவில் கொஞ்சம் சோறு, கொஞ்சம் காய்கறி, இல்லை புலால் சாப்பிட்றோன்னா மீன் நிறைய எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல கோழின்னா கருப்பு கோழி கிடச்சி, கடக்நாத் கோழின்னு சொல்லுவோம், கருப்பு கோழி.